பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அடித்து படுகொலை, பாதுகாப்பு அதிகாரியின் மரணமும் கொலை. ஸ்ரீலங்காவை நடுங்க வைத்தது கொழும்பு வன்முறை நாள் சம்பவம். புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வீட்டை முற்றுகையிட்ட மக்கள். இன்றைய தினம் இலங்கையை வந்தடைய உள்ள கப்பல். புதிய பிரதமரிடம் கேள்வி எழுப்பிய முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர். கிளிநொச்சி பெட்ரோல் நிலையத்தில் ஏற்பட்ட குழப்பம், முகாமையாளர் தப்பி ஓட்டம். ஜனாதிபதி பதவி விலகுவது ஒருபோதும் நடக்காது, ரணில் வெளியிட்ட தகவல். ஊரடங்கு தளர்த்தப்பட்டது, மீண்டும் மாலை 6 மணிக்கு நடைமுறை. வன்முறையில் எரிக்கப்பட்ட பேருந்துகள், தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் எடுத்துள்ள முடிவு. டெல்லியில் பாரிய தீ விபத்து, பலர் பலி, பலர் படுகாயம். கோட்டாபயவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ராஜபக்ஷ குடும்பத்தின் நெருங்கிய உறவினர். நடுக்கடலில் விபத்துக்குள்ளான படகு, 11 அகதிகளுக்கு நேர்ந்த சோகம். மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமர் பதவியில் தொடர்ந்தும் இருக்குமாறு கூறி முன்னெடுக்கப்பட்ட ஆதரவு வன்முறைகளை தொடர்ந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூறல நிட்டம்புவையில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தினிடையே சிக்குண்டு உயிரிழந்த நிலையில் அவர் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளமை தொடர்பில் தற்போது விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அமரகீர்த்தி அத்துக்கூறல அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களிடையே சிக்கிக் கொண்டுள்ள நிலையில் தன்னுடைய துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கடந்த 9ஆம் தேதி மாலை சம்பவம் இடம்பெற்றதும் தகவல்கள் வெளியான போதிலும் பிரேத பரிசோதனை அறிக்கையின் பிரகாரம் கடுமையாக தாக்கப்பட்டமையால் எலும்புகள் சிதைவடைந்து உள்ளக இரத்த கசிவு காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அத்தனக்கல்ல ஆதார வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி ரமேஷ் அழகியவண்ண முன்னெடுத்த பிரேத பரிசோதனைகளின் அடிப்படையில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் உயிரிழந்த பாராளுமன்ற உறுப்பினரின் சடலத்துக்கு அருகே இருந்து சடலமாக மீட்கப்பட்ட அவரின் மெய்ப்பாதுகாவலரான அகம்கம விதானகே ஜயந்த குணரத்ன என்ற போலீஸ் சார்ஜென்டின் மரணமும் தற்கொலை அல்ல என்று பிரேத பரிசோதனையூடாக தெரிய வந்துள்ளது. அவரின் சடலம் மீதும் சட்ட வைத்திய அதிகாரி ரமேஷ் அழகியவண்ண பரிசோதனைகளை முன்னெடுத்திருந்தார். போலீஸ் சார்ஜென்டின் சடலத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயம் காணப்பட்டதோடு மேலும் பல காயங்களும் அவதானிக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கி கொண்டு அவரின் மார்பு வழியே நுரையீரலை துளைத்துக் கொண்டு உடலின் மறுபக்கமாக வெளியேறியுள்ளமை அவதானிக்கப்பட்டதோடு அந்த காயமும் தலையில் பலமாக தாக்கப்பட்டமையால் மண்டையோடு வெடித்து மூளைக்குள் இரத்தம் கசிந்தமையும் அவருடைய மரணத்துக்கு காரணம் என்று பிரேத பரிசோதனை அறிக்கையூடாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இது குறித்த விசாரணைகள் நிட்டம்புவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் KTP அபிவர்த்தனவின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பில் கடந்த 9ஆம் தேதி அமைதி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூறல தன்னுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் பொலனறுவை நோக்கி வாகனத்தில் சென்றுள்ளார். இதன்போது அவரின் வாகனம் நிட்டம்புவையில் கொழும்பு கண்டி வீதியை மறித்து பொதுமக்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தினிடையே சிக்கியுள்ளது. இதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாராளுமன்ற உறுப்பினரை தாக்க முயற்சிக்கவே பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக அறிய முடிகிறது. இதனால் 3 பொதுமக்கள் துப்பாக்கிச் சூட்டு காயத்துக்கு உள்ளாகியதோடு அதில் ஒருவர் வைத்தியசாலையில் வைத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். துப்பாக்கிச் சூட்டை அடுத்து நிலைமை மோசமடைந்துள்ளது. அங்கிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் துப்பாக்கிச் சூட்டை அடுத்து ஆவேசமடைந்துள்ளனர். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரும் அவரின் சாரதியும் நிட்டம்புவ நகரில் உள்ள ஆடையகம் ஒன்றுக்குள் ஓடி ஒளிந்துள்ளனர். எவ்வாறாயினும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக விரட்டிச் சென்ற நிலையில் அவருடைய சடலமும் அவரின் மெய்ப்பாதுகாவலரின் சடலமும் பின்னர் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் முன்னெடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனைகளின் அடிப்படையில் அவை இரண்டும் கடுமையான தாக்குதல்களால் நிகழ்ந்த மரணங்கள் என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வீடு இன்று ஆர்ப்பாட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவி பிரமாணம் செய்து கொண்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்திற்கு முன்பாக சிலர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 2 மணிக்கு பின்னர் பாதுகாப்பு படையினரின் எதிர்ப்பு ஏதுமின்றி குழு கலைந்து சென்றது. நாளைய தினம் மீண்டும் போராட்டம் நடத்தவுள்ளதாகவும் ஜனாதிபதியுடன் புதிய பிரதமரும் பதவி நீக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வீடு செல்லும் வரை போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கைக்கு இன்றைய தினம் டீசல் அடங்கிய கப்பல் ஒன்று வந்தடைய உள்ளதாக அந்நாட்டின் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறியப்படுத்தியுள்ளதாக பெட்ரோலிய தனியார் தாங்கி ஊர்தி உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த கப்பலை இன்றைய தினம் நாட்டுக்கு கொண்டுவர முடியாவிட்டால் எதிர்வரும் 17ஆம் தேதி அது நாட்டை வந்தடையும் என அந்த சங்கத்தின் தலைவர் சாந்து சில்வா தெரிவித்துள்ளார். தற்போது வைத்தியசாலைகள், பாதுகாப்பு பிரிவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் டீசல் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோல் மாத்திரம் விநியோகிக்கப்படுகிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் நியமனம் குறித்து இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் மஹேல ஜெயவர்தன கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் அரசியலை சதுரங்க விளையாட்டு என விக்ரமசிங்க வர்ணிக்கும் பழைய காணொலி ஒன்றை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்திலும் அவர் நியமிக்கும் அமைச்சரவையிலும் விக்ரமசிங்கவின் பெரும்பான்மை பலம் அவர் உண்மையிலேயே கிராண்ட் மாஸ்டர் அல்லது மாஸ்டர் ஆஃப் டீல் என்பதை வெளிப்படுத்தும் என்றே மஹேல ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க அரசியலை சதுரங்க விளையாட்டு என்று விவரித்தார். ஒவ்வொரு அசைவும் முக்கியமானது. அவர் உண்மையிலேயே ஒரு கிராண்ட் மாஸ்டர் அல்லது மாஸ்டர் ஆஃப் டீல் என்றால் அவர் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறுவதையும் அவர் நியமிக்கும் அமைச்சரவை அமைச்சர்களையும் நாம் பார்க்கலாம் எனவும் மஹேல ட்வீட் செய்துள்ளார். இந்த கோரிக்கையை முன்வைத்து பல மாதங்களாக காலிமுகத்திடல் மைதானத்தில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்களுக்கு தன்னுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலகுமாறு மஹேல ஜெயவர்தனவும் முன்னர் அழைப்பு விடுத்திருந்தார். கிளிநொச்சி பெட்ரோல் நிலையத்தில் ஏற்பட்ட குழப்ப நிலையால் அங்கிருந்து முகாமையாளர் தப்பியோடியுள்ளார். கிளிநொச்சி பெட்ரோல் நிலையத்தில் கள்ளச்சந்தை வியாபாரிகளுக்கும் அரசியல் பிரமுகர் ஒருவரின் ஆதரவாளர்களுக்கும் எரிபொருள் விநியோகம் செய்வதால் வரிசையில் காத்திருந்த அப்பாவி பொதுமக்களுக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் எரிபொருள் கிடைக்காமையால் அங்கு குழப்ப நிலை நிலவியுள்ளது. இதேவேளை குறித்த பெட்ரோல் நிலையத்தின் முகாமையாளர் தப்பியோடியுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் எதுவும் செய்ய முடியாது என கைவிரித்ததால் மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். ஜனாதிபதி ராஜபக்சவை பதவி விலகுமாறு கோரி வரும் அரசாங்க எதிர்ப்பாளர்களின் உணர்வுடன் தான் உடன்படுவதாக இலங்கையின் புதிய பிரதமராக பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் அது ஒருபோதும் நடைபெறாது என பிபிசி செய்தி சேவைக்கு வழங்கிய செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ராஜபக்ஷ அரசின் அனைத்து கொள்கைகளையே மாற்றப் போகிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் நாட்டு மக்களுக்கு 3 வேளை உணவு கிடைப்பதை உறுதி செய்வதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரம் சிதைவடைந்து விட்டது. இந்நிலையில் மக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த விடயங்களை சரி செய்து மீண்டும் நாட்டை வளமைக்கு கொண்டு வருவேன் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் இலங்கையின் பிரதமராக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். எனினும் அவரின் நியமனம் பெரும் ஏமாற்றத்தை சந்தித்துள்ளது. ஏனெனில் அவர் அரசியல் ரீதியாக ஆதிக்கம் செலுத்தும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவராக செயற்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை பதவி விலகுமாறு கோரி வருகின்ற அரசு எதிர்ப்பாளர்களின் உணர்வுடன் தான் உடன்பட்டுக் கொள்வதாக குறிப்பிட்ட ரணில் விக்ரமசிங்க எனினும் அது ஒருபோதும் நடைபெறாது என்றும் குறிப்பிட்டார். ராஜபக்ஷ அரசின் அனைத்து கொள்கைகளையும் மாற்றப் போகிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தீர்க்க சர்வதேச நாடுகள் உதவுவதற்கு முன்வர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் இன்று காலை 6 மணிக்கு தளர்த்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஊரடங்கு சட்டம் மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு மீண்டும் தளர்த்தப்படும். நாட்டில் ஏற்பட்டுள்ள அமைதியின்மையை தொடர்ந்து பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 16வது பிரிவின் விதிகளின்படி திங்கட்கிழமை முதல் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டத்தின் போது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியின் எழுத்துப்பூர்வ அனுமதியின் கீழ் தவிர பொதுச்சாலைகள், ரயில் பாதைகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள் அல்லது பொதுவிடங்களில் யாரும் இருக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தின் பின்னர் அரசியல் கட்சிகளுக்கு தனியார் பேருந்துகளை வழங்குவதில்லை என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி காலிமுகத்திடலில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தின் பின்னர் 45 தனியார் பேருந்துகள் வன்முறை கும்பல்களால் முற்றாக எரிக்கப்பட்டன. சுமார் 45 பேருந்துகள் சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த பேருந்துகள் பழுது நீக்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. பேருந்துகள் முழுமையாக காப்பீடு செய்யப்படவில்லை என்றும் அதனால் முழு செலவினத்தையும் மீளப் பெற முடியாது என்றும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. வன்முறையின் போது பல பேருந்துகள் அளிக்கப்பட்டதன் விளைவாக ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்ட தனியார் பேருந்துரிமையாளர்கள் அரசாங்கத்திடம் உதவி கோரியுள்ளனர்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் குழு முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவளிப்பதற்காக பல தனியார் பேருந்துகளில் கொழும்பை வந்தடைந்தது. அந்த கும்பல் பின்னர் அலரி மாளிகைக்கு அருகாமையிலும் காலி முகத்துடலும் அமைதியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதனையடுத்து நாடு முழுவதும் வன்முறை வெடித்தது. இதன்போது மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்களை அழைத்து வந்ததாக கூறப்படுகிற பேருந்துகளுக்கு தீ வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் முன்கா மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள வணிக கட்டடத்தில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி இதுவரை 27 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பில் டெல்லி தீயணைப்பு சேவை துணை தலைமையக தீயணைப்பு அதிகாரி சுனில் சவுத்ரி கூறுகையில் 4 மாடி வணிக கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இதுவரை 26 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 70 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இதில் 40 பேர் கடும் தீக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பில் டெல்லி தீயணைப்பு துறை தலைவர் அதுல் ஹார் கூறுகையில் தீ தொடர்ந்து கொழுந்துவிட்டெறிவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் மீட்புப் பணிகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் டெல்லி தீயணைப்பு சேவைகள் 27 தீயணைப்பு வாகனங்களை சம்பவ இடத்திற்கு அனுப்பியுள்ளது என்றும் கார் கூறியுள்ளார். இந்த துயர சம்பவத்திற்கு இந்திய அரசு தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் தமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு கொடுத்த துன்ப துயரங்களுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நிச்சயம் அனுபவிக்க நேரிடும் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவரும் ராஜபக்ச குடும்பத்தின் நெருங்கிய உறவினருமான உதயங்க வீரதுங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். தன்னுடைய முகநூல் பக்கத்தில் மஹிந்தவுக்காக உதயங்க உருக்கமான பதிவொன்றை இட்டுள்ளார். அதில் மேலும் குறிப்பிடுகையில், வரலாற்றில் எந்தவொரு தலைவரும் செய்யாத வகையில் மஹிந்த ஆதரவாளர்களை துரத்தி தாக்கிய ரணிலை பிரதமர் பதவியில் அமரச் செய்ததன் பின்னணியில் இருப்பது மேற்குலக சதியாகும். தன்னை ஜனாதிபதி ஆசனத்தில் அமரச் செய்த சகோதரன் உள்ளிட்ட அணியினரை மனிதாபிமானமற்ற சூழ்ச்சியால் வெளியேற்றிய பாவத்தினை என்னுடைய பெரிய அன்னை இன்று உயிருடன் இருந்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அதிகாரம் கைவிட்டு போகும்போது கோட்டாபய அண்ணாவுக்கு இந்த பாவம் நிச்சயமாக புரியும். மஹிந்த அண்ணாவுக்கு இழைத்த துன்ப துயரங்களுக்கான எதிர்வினைகளை கோட்டாபயவுக்கு விதி நிச்சயமாக வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். ஹைதி நாட்டைச் சேர்ந்த பலர் அமெரிக்கா நோக்கி புறப்பட்ட நிலையில் அவர்கள் சென்ற படகொன்று விபத்துக்குள்ளானதில் 11 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். குறித்த படகு கரீபியன் தீவான போர்ட்டோ ரிகோ அருகில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று கடலில் கவிழ்ந்துள்ளது. இதில் படகில் இருந்த அனைவரும் நீரில் மூழ்கி தத்தளித்தனர். இதனிடையே போர்ட்டோ ரிகோ தீவில் வழக்கமாக ரோந்து பணியில் ஈடுபட்ட அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு ஹெலிகாப்டர் ஒன்று கடலில் படகு கவிழ்ந்து கிடப்பதை கண்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இதுகுறித்து அமெரிக்க கடலோர காவல்படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் கடலோர காவல்படையினர் மீட்பு படகுகளில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ஆனால் அதற்குள் பெண்கள், சிறுவர்கள் உட்பட 11 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அதே சமயம் நீரில் தத்தளித்தபடி உயிருக்கு போராடி கொண்டிருந்த 31 பேரை மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். அனைவரும் அருகிலுள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதனிடையே படகில் எத்தனை பேர் பயணம் செய்தார்கள் என்பது உறுதி செய்யப்படாத நிலையில் இந்த விபத்தில் மேலும் பலர் மாயமாகியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. எனவே அவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அடித்து படுகொலை, பாதுகாப்பு அதிகாரியின் மரணமும் கொலை, ஸ்ரீலங்காவை நடுங்க வைத்தது கொழும்பு வன்முறை நாள் சம்பவம். புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வீட்டை முற்றுகையிட்ட மக்கள். இன்றைய தினம் இலங்கையை வந்தடைய உள்ள கப்பல். புதிய பிரதமரிடம் கேள்வி எழுப்பிய முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர். கிளிநொச்சி பெட்ரோல் நிலையத்தில் ஏற்பட்ட குழப்பம், முகாமையாளர் தப்பி ஓட்டம். ஜனாதிபதி பதவி விலகுவது ஒருபோதும் நடக்காது, ரணில் வெளியிட்ட தகவல். ஊரடங்கு தளர்த்தப்பட்டது, மீண்டும் மாலை 6 மணிக்கு நடைமுறை. வன்முறையில் எரிக்கப்பட்ட பேருந்துகள், தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் எடுத்துள்ள முடிவு. டெல்லியில் பாரிய தீ விபத்து, பலர் பலி, பலர் படுகாயம். கோட்டாபயவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ராஜபக்ஷ குடும்பத்தின் நெருங்கிய உறவினர். நடுக்கடலில் விபத்துக்குள்ளான படகு, 11 அகதிகளுக்கு நேர்ந்த சோகம்.